சிங்கப்பூர்ல கேட்டாரு பாண்டிச்சேரியில கேட்டு போனேன் இல்ல மன்னார்குடியில கேட்டா, சிதம்பரத்துல கேட்டா, சீர்காழில கேட்டா, சிங்கப்பூர்ல கேட்டானே, உள்ளூர்ல ஒரு பையன் கேட்டான. ஏன்னா நீ எவ்வளவு பேர் டமாரா உங்களுக்கு தெரியும். என்னோட அழகுக்கு நீங்க ஒரு மாப்பிள்ளை உள்ளூர்ல இருந்து கண்டுபிடிக்க முடியல நடுவர்களே. அதுக்காக வாழ்க்கையில 4500 பேருக்கு காஃபி போட்டே தீரணும்னு என்னோட கையாலே தயார் பண்ண காஃபியை கொடுத்தேன். ஆமா சார், 4500 பேருமே காஃபியை வாங்கி குடிச்சு எப்படி பாராட்டினாங்க தெரியுமா? வாவ் கிலோனா, வாவ் கிலோனா, எப்படி சொன்னாங்க சொல்லுங்க? வாவ் கிலோனா, வாவ் கிலோனா. சார் யூ ஆர் சிம்பிளி வாமிட்டிங். காஃபில கர்ப்பாம்பூச்சி குடிச்சிட்டு அத குடிச்சிட்டு வாவ் கிலோனா ஏன் வாந்தி எடுத்தாங்கம்மா? சாரி சார், என்ன பண்றீங்க நீங்க? வாமிட் பண்ணிட்டீங்க. நீ என்ன சொல்றமா? வாவ்னா என்னம்மா? இப்பதான் கேஷ்வாட்ல சேர்த்த பேஷண்ட் மாதிரியே வாந்தி எடுக்கலாம். கேஷ்வாட்ல சேர்த்தோட வைத்தாரி வாயால போகும். ஆனா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நான் சொல்றது அப்படியே கேஷ்வாட்ல போயா? உண்மையாவே எங்களுடைய செந்தமிழ் கலக்கல் காங்கேயன் சாரோட மேடைக்கு வந்தோம்னா பேச்சாளர்கள் நாங்க என்ன பேசுறோங்கிறதே மறந்துட்டு சிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு நகைச்சுவை விற்பனர் நல்ல கை தட்டி பார்ப்போம். நீ போட்ட வாங்கி எடுக்கிற காபி உங்களுக்கு கை தட்டுமா? காபிக்கு இல்ல சார், உங்களுக்கு காபி குடிச்சீங்களே நீங்க. சார் நீங்களும் தானே அந்த காபியை குடிச்சீங்க, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க சார்? அட்டகாசமா இருந்துச்சு. அப்படி சொல்லுங்க. உண்மையுமே எல்லாருமே பாராட்டுவாங்க சொன்னா. காபி கொடுத்த வாவ் கிலோனா, your preparation is very delicious. அப்படி பாராட்டுவாங்க. அப்ப மாப்பிள்ளை பெருமாள் என்ன சொல்லுவார் கேட்க எனக்கு ஆசையா இருக்குமா இருக்காதா? கரெக்டா மாப்பிள்ளை கரெக்டா போய் நீட்டுறேன். நோ நோ நோ, எனக்கு இந்த டீ காபி குடிக்கிற பழக்கமே இல்ல அப்படின்ட்டு. அருமை, நல்ல புள்ள. எங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம் தான். ஏமா இந்த காலத்துல இப்படி ஒரு இளிச்சமான விருத்தாசலத்துல கூட பார்க்க முடியாது. இவன் தான் உனக்கு புருஷன் தரல, கல்யாணம் ஆன நைட்டு தான் தெரியுது டீ காபி எல்லாம் குடிச்சா கப்பு தெளிஞ்சு போயிருக்கோம். ஒரே ஆளுக்காக தான் அந்த மனுஷன் டீ காபி குடிக்கிறார். அப்படியே அந்த மிக்சர்ல அந்த மராட்டை பேர் எடுத்தாராமே. அது அதுதான் உங்களுக்கு தெரியல. தெரியல சார். மராட்டை பேர் மட்டும் எடுத்தோனே ஒரு மராட்டை பேர் அந்த மிக்சர்ல மராட்டை பேர் எதுக்கு எடுத்தாருன்னா அவர் ஆசமாசியா சாப்பிடுறாரே, நான் வேற தனியா 50 வாங்கிட்டு வந்து கொடுத்ததே அது தெரியலங்க. அதுக்காக புருஷனை விட்டு கொடுத்துட முடியுமா? குடி கட்டது உன்னாலதான். கட்டு கொடுத்தா சந்தோஷம் வருமா? நகை கட்டு கொடுத்தா சந்தோஷம் வருமா? பணம் கட்டு கொடுத்தாதான் சந்தோஷம் வருமா? கணவன் மனைவி விட்டு கொடுத்தா அங்கதான சந்தோஷம் வரும். இந்த இலக்கணத்தை கற்பித்தது குடும்பங்களுக்கு கற்பித்தது என்னமோ அந்த கருப்பு வெள்ளை காலம் தானே. அந்த காலத்துல எல்லாம் சாப்பிட்டு வெத்தலை பாக்கு போட்டாங்க, தாம்பூலம் போட்டாங்க. ஆனா இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு கை மாத்திரம், சாப்பிட்டதுக்கு பின்னாடி ஒரு கை மாத்திரம்னு வாழ்க்கையை வரைமுறை இல்லாம நோய்கள் பெருகிட்டு இருக்குன்னா நோய்களை கண்டுபிடிச்சு மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க. நாடக கலையில இந்த மேடை நாடக கலை அவ்வளவு வளர்ந்து சினிமா இருக்கும் போதே கூட நாடக கலை இருந்தது. ராஜபாட்டங்கத்துறையின் பாடல்கள் அதில் நடிகர்களுக்கும் அந்த நாடகத்திலேயே ஊறி ஊறி நாடக கலைஞராகவே மாறி இருப்பார். என்ன மாதிரி கம்போசிங், என்ன மாதிரி பாட்டு மதன மாளிகை மந்திர மாலைகள் உதயக்காலம் வரி உன்னத லீலைகளா
மதன மாளிகை மந்திரமாளிகளா உதய காலம் பச்சை முப்பத்தி மணிக்கும் பண்பாட்டு கவிதை பச்சை மேலாக கழியும் கவிதை கொண்டாடும் ரசிகை மகன மாளிகை மந்திர இதெல்லாம் கருப்பு வெள்ளை காலத்துல அந்த நாடக கலைக்காகவே அந்த படம் நல்ல ஜோர ஒரு முறை கைத்தட்டுங்க. உண்மையிலே இந்த மாதிரி பாடல்கள்லாம் எந்த பட்டிமன்றத்திலேயே பாட முடியாத ரேரஸ்ட் சாங்கா இருக்கு. அந்த மாதிரி இந்த மேடையுமே நாடக கலைகளை வளர்த்த மேடையா தான் இருக்கும். ஒரு காலத்துல டி.ஆர். மகாலிங்கம் ஐயாவில இருந்து நிறைய பேர் இங்க வந்திருந்திருப்பாங்க. அப்ப நாடகம் அப்படிங்கிறது மக்களோட உறவாடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறமா வந்தது திரைப்பட பாடல்கள், குறிப்பா கருப்பு வெள்ளை காலம் அந்த அளவுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆனா இந்த காலத்துல என்னங்க குடும்பத்தை பார்க்க முடியுது? நான் கேக்குறேன், ஏன் குடும்பம் உள்ளிட்டு சொல்றது? வேலைக்காரமா நேத்து வரல, வேலைக்காரமா வராம வீடே சரியில்லைன்றேன். உனக்காவது பரவாயில்லடி, வீடு சரியில்லை, எனக்கு மனசே சரியில்லைங்கிறாருங்க அந்த மனுஷன். என்ன பண்றது? கிடிக்கு குடி புடிச்ச பக்கத்துல வச்சு ஒரே காரணத்துக்காக தான் மச்சான அப்பப்போ தேட வேண்டி இருக்குது. ஆனா போன வாரத்துல எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆமா ஆமா, நீங்க கூட அப்ப வாழ்த்துக்கள் சொன்னீங்க. வாழ்க வளமுடன், திருப்புகழ் முருகா முருகா அப்படின்னு கூட நீங்க வாழ்த்து சொன்னீங்க. கைத்தட்டி வாழ்த்து தெரிவித்து அத்தனை பெருமக்களுக்கும் நன்றி. கல்யாண நாளுக்கு ஆமா, எந்த மட்டவே காணா. எனக்கு கல்யாணம் ஆனதே நம்பவே முடியல. நடுவர்களே நிறைய பேசாங்க. நானே கேட்கலாம் கல்யாணம் அப்படிதான். உண்மையவே இன்னைக்கு பஸ்ல வரும் பொழுது கூட தொழுதூர் கிட்ட யாரோ ஒரு கல்யாண புரோக்கரா, என்ன கண்ணாடியை போட்டு பாத்தீங்க, என்ன அர்த்தம்? கல்யாண புரோக்கர் பாக்குறாங்க. நம்பலையா? கல்யாண புரோக்கரா. அம்மா எந்த ஊருமா அப்படின்னு கேட்டாரு. அதான் சார் திண்டுக்கல் கிலோனா மணிமொழி அப்படின்னா. அம்மா உன்னை பொண்ணு கேட்டு வரணும்னா யார்கிட்ட கேட்கணும்? நிறைய புருஷன்கிட்ட தான் கேட்கணும். அப்பதான் அவருக்கே தெரியுது கல்யாணம் ஆயிடுச்சு. என்னங்க பண்ண முடியும்? நம்ம தாங்கிட்டு இருந்த உயிர் இருக்குது. என்ன அநியாயம் சாமி. கேளுங்க, போன வாரம் கல்யாண நாள் கரெக்டா ஷாப்பிங் போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். அந்த புரோக்கர் போய் சொல்லுவாங்க பாருமா. ஆமா சார், புரோக்கர் அப்படி இல்ல. ஒருத்தர் சொன்னார். என்ன சொன்னாரு? பொண்ணோட அம்மா கேட்டாங்க புரோக்கரை, சார் மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? அவர் சொன்னார் பாரு, செங்கல்பட்டு இந்தியன் பேங்க் இருக்குல்ல, செங்கல்பட்டு மெயின் ரோடு இந்தியன் பேங்க். ஆமா, அது பக்கத்துல ஒரு பொட்டி கடை வச்சிருக்காரு. அது எடுத்தோட இந்தியன் பேங்க் பெருசா சொல்லி மேனேஜரா இருப்பாரோ நினைச்சாங்க பொண்ணோட அம்மா. ஆமா, ஆனா உண்மையிலே கரெக்டா கோயிலுக்கு போயிட்டு வரலான்ட்டு கோயில்ல இருந்து திரும்புற ரெண்டு பேருமே, நானும் என் வீட்டுக்காரும். அப்பதான் ஒரு ஆளு நான் குறுகுறு பாக்குறேன். நடுவர்களே, நான் காலேஜ் படிக்கும் பொழுது எங்க ஒருதலை காதலா லவ் பண்ண ஒரு பையன். சரி, இந்த செல்லு சரி அடிக்க மாட்டேன். நீ பேசுமா, நீ என்ன சொல்லிட்டு? என்ன நீங்க பெல் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன செய்ய நடுவர்களே? ஒருதலை காதலா உன்னை காதலிச்சாராமா? ஒருதலை காதலா என்னை லவ் பண்ண பையன். ஆனா அந்த காதலிச்சு தோல்வி எடுத்தா விஷம் குடிச்சு சாவாங்க. அவன் சாவலையா? சாவல நடுவர்களே. என்ன பாத்தீங்களா? என்ன தூய்மையான காதலா பாத்தீங்களா நீங்க? எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா நான் சொல்லி இருந்திருப்பேன். இது லவ் பண்ண பையன் இந்த பையன் தாங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி மாமா மாமா நேரடியா பாக்காதீங்க, இந்த சைட்ல பாருங்க ஒருத்தர் சொட்ட மட்டும் நிக்கிறதுல லைட்டா
அவன் தான் என்ன ஒரு தடவை லவ் பண்ணான்னு சொன்னல, அன்னைக்குதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் என் புருஷன் என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. நேரா போய் என்ன நடந்தாரோ தெரியல, அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்னங்க எப்படியோ நடந்த தப்புக்கு இப்ப போய் அடிச்சுட்டு இருக்கிறீங்கன்ற ஏன்னா அறிவு கட்டவனே, ரசமே கட்டவனே, உனக்கு வேற பிகர் கிடைக்கல. என்ன சார் கண்ண முடியுது? கோவம் நினைச்சேன் சார் நான் கூட. உனக்கு வேற பிகர் கிடைக்கலையா, ரசமே கட்டவனேன்னு அடிக்கிறார்கள். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா என்ன பண்ண முடியும்? கல்யாணத்தினால அதுவும் பச்சை கலர் சேலை வேற கட்டியிருந்தேன். வந்த உடனே பாட்டு பாடுற பாருங்க அழகடா. உண்மை விசாரிச்சா என்ன விஷயம்? ஏடா நீ காதலிச்சிய நாயே, அவளை கல்யாணம் பண்ணிருந்தா நான் மாட்டிருக்க மாட்டேன்ல. ஏடா இவரை கல்யாணம் பண்ண அதான் ஆச்சு. இது அப்படியே பிக்கப் பண்ணிக்க நடுவர். சூப்பரா செட் ஆயிட்டு இருக்கு. நல்லா அது உண்மையாவே அவரே அப்படியே தான் அடிச்சிருந்திருப்பாரு போல இருக்கு நடுவர்களே. அந்த விஷயம் எனக்கு தெரியல. ஆனா பச்சை கலர் சேலை சும்மா டக 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 மின்னு பாத்தீங்க. சரி மின்னதுக்கு பாட்டு காவிய கவிஞர் வாலி கொடுத்தாரு பாருங்க. நிறைவா அந்த ஒரு பாடலோட நிறைவு செஞ்சுக்கலாம். பச்சை கலர்ல பச்சைக்கு முத்துச்சரம் முல்லை கொடியாரும், பச்சைக்கு முத்துச்சரம் முல்லை கொடியாரும், வாழையும் வேரில் வரும் தேவன் கருப்பு வெள்ளை காலம். கருப்பு வெள்ளை காலத்துல அந்த அளவுக்கு ஒரு இனிமையா இருப்பாரு. கேக்கு என்ன காணாம போனவங்க மச்சான் எல்லாரும் வந்துட்டாரு. வந்துட்டாரு. அந்த கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காருமா பாத்துக்கங்களேன். நிறைவாக கட்டையா உட்கார்ந்துருக்காரு அவரு சொல்றாரு. நிறைவாக ஒரே ஒரு பாடல்ல 4 வரி மட்டும் பாசமலர் படத்துல பாடிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் தங்கச்சி பாசத்துக்காக எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருந்தாலும் நம்ம மனசுல இருக்கிறது எந்த படம் நினைக்கிறீங்க நீங்க? அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னா எந்த படம் ஞாபகம் வரும்? எம்ஜிஆர்.
சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாருமா, சொல்லிட்டாரு. பாசமலர் சொல்லிட்டாரு. பாசமலர். அந்த பாசமலருக்கு நிகரான எத்தனை படங்கள் வந்தாலும் அது மாதிரி பேசப்பட முடியுமா நடுவர்களே? உண்மையாகவே தமிழ் திரைப்பட வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு புக்கு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாசமலர் திரைப்படம் மிக முக்கியமான இடம் பெறுகிறது கூடிய அளவுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும் நடிகை திலகம் சாவித்ரி அம்மா அவங்களும் அண்ணனும் தங்கையுமாக நடிச்சிருக்க மாட்டாங்க, வாழ்ந்து காட்டி இருந்திருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு முத்திரை பெற்ற இந்த பாடல்ல ஒரு 4 வரி மட்டும் பாடலாம் நினைக்கிறேன். நிறைவாக சரிம்மா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free. மக்களோடு மக்களாக அவர்களுடைய உயிருக்குள்ளும் உணர்வுக்குள்ளும் கலந்து என்றென்றைக்கும் மக்களுடைய மனதில் நிறைந்த பாடல்கள், மக்களுடைய மனதை கவர்ந்த பாடல்கள் என்றால் எங்களுடைய கருப்பு வெள்ளை காலமே என்பதை தாங்கள் தீர்ப்பாக கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் இசையமைத்ததற்கும் ஒலிபெருக்க அமைத்ததற்கும் மிக அழகாக ரசித்தமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியா ஒரு வார்த்தை நம்ம ரசிகர் பெருமக்களுக்கு சொன்னேன். கரெக்டா நம்ம ஒளி அமைப்பாளர் சொல்லணும். நான் முதல்ல ஆரம்பிச்சு சொல்ல மறந்துட்டேன். இன்னொரு சேரன் ஆடியோஸ் வருஷம் அவங்க தான் போடுறாங்க. உள்ள ஒரு இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த இசைக்குழுவே கிடையாது. நேற்று பட்டிமன்றம் பேசினாலும் இன்னைக்கு பாட்டு மன்றம் பேசினாலும் இந்த ஆடியோ ஒழுங்கா இருக்கணும். இன்னைக்கு ஒரு இசைக்குழு வருதுன்றதுக்காக அதுக்காக தனியா போயிட்டு ஒரு பெரிய பாக்ஸை தயார் பண்ணி எல்லாம் வச்சிருக்காரு. நேற்று தம்பி அருணுடைய பட்டிமன்றத்தில் அந்த கடைசி வரைக்கும் நின்று கேட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒளியை சரியா கொடுக்கறது தான். அது அவங்களுடைய கடினமான உழைப்புக்கு நாம தர்றது ஒரு கைத்தட்டு மட்டும்தான். வேற எதுவும் அவங்க நம்ம தர வேண்டாம். அவங்கள ஊக்குவிக்கிறது, அவ்வளவுதான். சேரன் ஆடியோ காசு தருவாங்க, கோயிலில் தருவாங்க. அதுங்க ஏமா ராத்திரி பூரா அவங்க முளைச்சு அது எத்தனை நாள் தொடர்ந்து இங்க நடக்குது நிகழ்ச்சி. எல்லா நாளும் வந்து அவங்க உட்காந்து எல்லாத்தையும் கேட்கணும். அது வந்து அவங்க டெய்லி பேசுறது கேட்டா அவங்க சில பேர் போவாங்க. ஒரு எதுக்கு மைக் செட்டுக்காரு அவர் சவுண்ட் கொஞ்சம் ஏற்றி வைப்பார் பாருங்க. அவர் நம்ம ஆக்சுவலே புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த பாட்டுல கண்ணதாசன் பாட்டு சொன்னீங்களம்மா, கன்னி மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோம். இந்த மண்ணும் கடல் வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாத உறவு, இது மறுக்க முடியாத உறவு. மண்ணும் கடல் வானும் மறைந்து போனாலும் உறவை பிரிக்க முடியாது சார். அப்படி ஒரு உறவு அண்ணன் தங்கை உறவு. இந்த சகோதரன் அப்படின்றால என்ன அது அர்த்தம்? சகோதரன். உதரம் அப்படின்னா என்ன, உதிரம்னா என்ன, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. உதிரம்னா எல்லாருக்கும் தெரியும், ரத்தம். உதிரம்னா ரத்தம், உதரம்னா வயிறு. உதரம்னா வயிறு. இந்த வயிற்றுல பிறந்த சக உதரன் சகோதரன், சக உதரி சகோதரி. இந்த வயிற்றுல பிறந்ததால சகோதரன் சகோதரி. இந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது. அது சித்தம் சுத்தியாக இருக்கும். சித்தம் சுத்தியா இருக்கும் குழந்தை. அதனாலதான் சிசு, சித்தம் சுத்தி சிசு. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, சிசுன்னு சொல்றது. அதனாலதான் அதுக்கு எந்த விதமான குற்ற உணர்ச்சியும், கண்டல் வாங்காது, கண்டல் கட்டாது, வட்டிக்கு பணம் வாங்காது, டியூவுக்கு வண்டி வாங்கிட்டு தூக்கிட்டு ஓடாது, சீட்டு பிடிச்சிட்டு ஊரை விட்டு தூக்கிட்டு ஓடாது, தீபாவளி ஃபண்டு பிடிச்சி ஏமாத்திட்டு ஓடாது. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அது சித்த சுத்தி. சித்தம் தெளிவான போதுதான் இவ்வளவு வேலை செய்யறான். எல்லாம் எல்லா வேலையும் படிச்சவன் தான் சார் நிறைய தப்பு பண்றான். இப்ப சைபர் கிரைம்ல பிடிக்கிறாங்க. இவனுக்கு அறிவு வேணாமா கொஞ்சமாவது? 5 லட்சம் கட்டுங்க, 6வது மாசத்துல 3 கோடி தரணும் ஒருத்தன் பாண்டிச்சேரியில. இவன் கொஞ்சமா யோசிக்கணுமா இல்லையா?
5 லட்சம் கட்டினா 6வது மாசம் 3 கோடி தரானா. ஆனா 3 கோடி வருதுன்னு கட்டினான். அவ கொடுப்பானா 3 கோடி? நான் சொன்ன அவனுக்கு போன் பண்ணி, நீ 3 கோடி முதல்ல கொடு, நான் 6 மாசம் 5 லட்சமா கட்டுறேன். அதுக்கப்புறம் என் போனை எடுக்க மாட்டான். ஏன்னா எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க. ஆனா சார் மனசுக்குள்ள ஆரவார பேய்களெல்லாம் வந்து குடி கொண்டுடுச்சுன்னா இந்த ஆலயமணி ஓசை கேட்டவொடனே மனசு தெளிவாயிட்டு கண்ணதாசன் கருப்பு வெள்ளை காலத்தில் சொன்னார். ஆரவார பேய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை நெஞ்சில் கூடிவிட்டதடா, தருமதேவன் கோயிலே மொழி துளங்குதடா, தருமதேவன் கோயிலே மொழி துளங்குதடா, சாந்தி சாந்தி என்று கோயில் கொண்டதடா. சக்தி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சி கொண்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சி கொண்டதடா. சக்தி சுட்டது, கை விட்டது, புத்தி கெட்டது, நெஞ்சை தொட்டது, இனி அந்த தவறான பாதையில் நான் போக மாட்டேன், ஆலயமணி ஓசை கேட்டது, என் அறிவு கண் திறந்து கொண்டது என்று இறைவனை பார்த்து கண்ணதாசன் பாடிய பாட்டு சார். இந்த ஆலயத்தில் அதெல்லாம் சொல்லணும் சார். மக்கள் கேட்கிற மக்கள் இருக்காங்க. இவ்வளவு அழகான சிந்தனைகளை அன்னை கருப்பு வெள்ளை பாட்டு தந்தது. வண்ணத்திரை காலம் என்ன தந்தது? வாங்க நீங்களா வாங்கம்மா வாங்க. வேடந்தாங்கல் பறவை இல்லடா போன் பண்றேன். வரதா பாட்டு கேட்டு தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவின் மதி சூடி, தோடுடைய செவியன் விடையேறியோர் பூவின் மதி சூடி, தாடுடைய உடலை பொடி பூசி என் உள்ளம் கவல்வன், தாடுடைய ஏழுடைய மலரான் உனையான் பண்பேத்த அருள் செய்த, ஏழுடைய மலரான் உனையான் பண்பேத்த அருள் செய்த, வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனென்று தேவார பாடல்களின் நாயகன் அடியில் என்னை பாடவிட்டமைக்காக இந்த விழா குழுவினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் உண்மையில உணர்ச்சி வயப்பட்டது. கோயில தேவாரம் பாடும்போது என்னையும் மீறி உணர்ச்சி வயப்பட தோணுது. அந்த வாய்ப்பை வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் வணக்கத்தையும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசைக்கலைஞர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தாருக்கும் முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு பாட்டுக்கு போலாமா? ஒரு சில ஏத்துக்கவே முடியாது தெரியுங்களா? ஏத்துக்க முடியாதா? இல்லைன்னா ஏத்துக்கவே முடியாது. காலிஃப்ளவர் பூதான் தலையில வச்சுக்க முடியுமா? காலிஃப்ளவர் தலையில வச்சுக்க முடியுமா? வச்சுக்க முடியுமா? பல இருக்கிறதால கவரிங் தானே அடகுல வைக்க முடியுமா? அது மாதிரி நான் எல்லாரும் கொண்டு போய் கடையில வச்சிருவோமே. கோல மாவு தான் தோசை ஊத்த முடியுமா? இல்ல அழகா பாடுவாங்க அப்படின்றதுக்காக கருப்பு வெள்ளை பாடல மக்கள் மனக்கவர்ந்த பாடல்னு சொல்லத்தான் முடியும். முடியாது நடுவர் அவர்களே. ஏன்னா அதுக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கு. அங்கே நின்றுட வேண்டியதுதான். காலகட்டத்தை விட விடுங்க. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை எண்ணங்களை சொல்லுதா? இப்பதான் நீங்க பாத்தீங்க. கை விட்டதடா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. இப்படி பாடலை கேட்கறதுக்கா நாங்க இருக்கோம். அந்தியில பந்தடிச்சு ஆடி விளையாடு, அந்தியில பந்தடிச்சு ஆடி விளையாடு, தம்பி வந்தான் வீதிக்கிட்டு ஓடி விளையாடு, பொழுது
கண்மணிக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று சரியா சரியா மனசில பிடிச்ச பிரச்சனையில கைச்சா ஒரு சன ஊத்துல ஆரம்பமே அமங்கலமா இருக்கு. இதுதான் வண்ணத்திரை செய்யற மாயம். எப்ப பாரு சோகமாவே மியூசிக்ல கூட கொஞ்சம் கூட ஓட்ட மாட்டாங்க. அப்படியே எல்லாத்தையும் தொய்வா பாடிட்டு இருக்கிறதுதான் கருப்பு வெள்ளை. கருப்பு வெள்ளையை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும்? நான் என்ன கேக்குறேன், நான் கல்யாண கதை அவ்வளவு சொன்னாங்கல்ல, கல்யாண கதை அவ்வளவு சொன்னாங்கல்ல, அவங்களோட ஆல்பத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு கேளுங்க. கல்யாண ஆல்பமா? கல்யாண ஆல்பம் கருப்பு வெள்ளையில எடுத்துப்பாங்க. அழகாதான் எடுத்துருப்பாங்க. தேவைப்படுதுல்ல, வழி வேற வழி இல்லை, ஏத்துக்கிட்டுதான் ஆகணும். நடுவர்களே இன்னொன்று டீ கல்யாணம் பொண்ணு பார்க்க வந்தப்ப காப்பி கொடுத்தப்பே டீ காப்பி பழக்கலன்னு சொல்லியிருக்காருமா. ஆமா, அப்புறமா தான் தெரிஞ்சுதான் சரக்கு போட்டா தெரிஞ்சிருமா. அது அதுக்கப்புறம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுதான் என்ன பண்ண போறோம். நடுவர்களே அவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்க, வணக்கம் பல முறை சொன்னேன். இந்த மாதிரி தமிழ அழகா பாடுனது கருப்பு வெள்ளை காலம் தான் அப்படின்னு சொன்னாங்களே. ஆனா அவங்க பாடின தமிழ் எப்படி தெரியுமா இருந்தது? எல்லாருக்கும் புரிஞ்ச தமிழ் இல்ல, இலக்கிய தமிழ். தமிழ்னா அது இலக்கிய தமிழ். பாட்டுன்னு சொன்னா அது கர்நாடக இசை, இதுதான் இசையும் தமிழும் அப்படின்னு ஏமாற்றிருந்தது கருப்பு வெள்ளை காலம்னா யதார்த்த தமிழ, இதுதாங்க தமிழ். பேச்சு வழக்கு தமிழ கொண்டு வந்து மக்கள் கிட்ட சேர்த்து எளிமையா சேர்த்தது, எளிமையா கொண்டு வந்து சேர்த்தது மட்டும் இல்ல, கேள்வி கேட்டோம். எப்படி தெரியுமா? அத்தத்தை விட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல, அழகிய பாஷையில பாடினா தப்பு இல்லை, என்னமாறாலும் என்னென்னமோ தானும் தலைய ஆட்டும் புரியாத கூட்டும் சொன்னது தப்பா தப்பா, சொன்னது தப்பா தப்பா, நடத்தி புதுசு என்னப்பா, அப்படி அடிச்சவன் தப்பி அடிச்சவன் நாட்டுப்புறத்துல சொந்தப்பா, பாடறி படிப்பறி பள்ளிக்கூடம் பாடறி ஏழறி எழுதறி எழுதுவது நாடறி எதுல எழுதறி எழுதி வச்சு பழக்கமில்லை, தேலத்தனும் பாடறி படிப்பறி பள்ளிக்கூடம் பாடறி ஏழறியே எழுதறி எழுதுவது நாடறி. யதார்த்தமான தமிழ், யதார்த்தமான தமிழை கொண்டு வந்து பேச்சு வழக்குல என்ன பேசுறோமோ அதை அப்படியே பாட்டு அப்படியே கொண்டு வந்து கேட்டோம். அப்புறம் என்ன சொன்னாங்க, மச்சான பாத்தீங்களா, மச்சான பாத்தீங்களா, எல்லாரையும் கேக்குறாங்கம்மா. ஆமா, நாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப நாள் ஆச்சுமா. மச்சான், அத்தான், சுவாமி, சுவாமி, பிராணநாதா, நாதா, நாதி, மாமா, என்னங்க ஏங்க, இது எல்லாம் தாண்டி நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் மிஸ்டர் அமர்நாத், மிஸ்டர் அமர்நாத் வீட்டுக்காரர் தான் கூப்பிடுவீங்க. ஆமா டா டேய் டேய் ஏங்கடா மிஸ்டர் அமர்நாத் ஏங்கடா நடுரோட்ல டா டீன்னு சொன்னோம்னா அப்படியே நீங்க போயிட கூடாது. நாங்க சொல்ற டாவுக்கு என்ன அர்த்தம் தெரியும்ல, டார்லிங். ஓ டானா டார்லிங், டானா டார்லிங் ஷார்ட்டா சொல்றோம். ஓஹோ, டீனா என்ன தெரியுமா, டியர். டியர், ஆமா, சரி சரி டியர், சரி டியர், சரி டியர். நடுரோட்ல இப்படிதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோமே தவிர கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளை இவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், காதல் பாட்டுன்னு வந்து பாடினாங்கல்ல, இவங்களோட காதல் என்ன தெரியுமா, கருப்பு வெள்ளை காதல் என்பது பல்லு இல்லாதவன் சாப்பிடுற ஊற வச்ச அவள். வாசு சார், கருப்பு வெள்ளை காலன்றது பல்லு இல்லாதவன் சாப்பிடுற ஊற வச்ச அவள். அப்ப வண்ணத்திரை காலங்கள் காதல் எப்படின்னு நீங்க கேட்கணும். வண்ணத்திரை காலம் சொல்லுமா, பல்லு இருக்கிறவன் சாப்பிடுற பட்டாணி. இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பல்லு இருக்கிறவன் பட்டாணி தின்றான், அந்த ஊற வச்ச
அவல்ல சாப்பிடுறது சுவாரஸ்யம் இருக்காது. அதாவது தூரத்துல இருந்து கொடுறது அப்படியே தொட்டுக்கவா அப்படின்னு எப்போ கேட்டு கேட்டு காதலிக்கிறதுக்குலாம் காதலே இல்லம்மா. ரொம்ப ஃபாஸ்டா வச்சுக்கவா. ஓ அப்படி போதா? அப்படின்னு போனோம். அது வேணாம்னு நினைக்கிறேன். தீர்ப்பு வச்சுட்டாங்க. அப்படிங்களா? அந்த காதல் எப்படி தெரியுமா? ஒரு காதல் அந்த அந்த அம்மா எப்படி தெரியுமா நினைச்சு பாடுது? ஏ மாமனுக்கு எங்கே மனங்க நிக்கிறடி, ஏன் சாமி கிட்ட சொல்லி வச்சு சாதிக்க சொல்லுங்கடி. ஆசை 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 மருத அழகரும் மருத சொற்கள் அள்ளி எழுது முயல கையில் கொடுத்து மயிலே வந்த அமைச்சே அதுக்குத்தான் அமைச்சே அதுக்குத்தான் அமைச்சே அதுக்குத்தான் அப்படின்னு பொண்ணே தான் காதல் சொல்றாங்க. அருமையான பாட்டு தமிழுக்கு இவ்வளவு செஞ்சவங்க செஞ்சோன்னு சொல்றாங்கல்ல. வண்ணத்திரைய ஒரு பாட்டு சிங்கப்பூர்ல இருக்கிற அதிபர் தன்னோட இறுதி நிகழ்ச்சியில அந்த பாட்டை பாட சொன்னது எல்லாருக்கும் தெரியும். சிங்கப்பூர்ல இருக்கிற அதிபர் தன்னுடைய இறுதி நிகழ்வுல வைரமுத்து எழுதின அந்த பாட்டை பாட சொல்லி சொன்னாராம். இது கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா எல்லாருக்கும் தெரியும். இந்த பாட்டு அது தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி எடுத்து சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல. ஒரு மண்ணி எடுத்து தாமிரபரணி தண்ணியை சேர்த்து சேர்த்து செஞ்சதிந்த பொம்மை அது பொம்மை இல்ல பொம்மை இல்ல. எத்தனையா பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, எத்தனையா பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் பண்ண போதும் இன்னுமா பதில் சொல்லுமா. தந்தானே தந்தானே தந்தாத குயில் சாமி தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே தந்தானே என்னோட குயில் ஓடு தந்தானே தந்தானே என்னோட மயிலே. இதெல்லாம் இன்னைக்கு வண்ணத்திரையில ஒரு அருமையான பாடல். ஆமா நிறைவா ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். நினைவுக்கு போயிடலாம். குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க என்னவோ சண்டையே போட்டுட்டு இருக்கிற மாதிரியும் குடும்பம் எப்படி நாங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம சாப்பிடுற சாப்பாடே சொல்லி கொடுத்தோம். இதுக்கு பாட்டெல்லாம் வேணவே வேணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடா? ஆமா. இட்லி மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இட்லி மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி. புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்புறம் பூரி மாதிரி உள்ள ஒண்ணுனால புஷ்ன்னு அப்படியே பூரிப்பா இருக்கணும். என்னன்னா சாப்பாட்டுல உதாரணம் பாரு. பிரியாணி மாதிரி ஃபேமஸா இருக்கணும். சப்பாத்தி மாதிரி எளிமையா இருக்கணும். அம்மா கேசரி மாதிரி இனிப்பா இருக்கணும். பாயாசம் மாதிரி விசேஷமா இருக்கணும். ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். இப்பதாமா தெரியுது திண்டுக்கட்ட குடும்பம்னு. உருவத்தை பார்த்தே நீங்க முடிவு. சாப்பாட்டை வச்சே ஒரு குடும்பத்தை முடிவு பண்ணலாம். ஆமா. என்ன பண்ண முடியும்? நடுவுல எல்லாத்துக்கும் நாங்க பாட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. நாங்களும் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும் வண்ணத்திரையில போட்டிருப்பாங்க. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, எடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலம் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, எடுத்து ஒரு மாலையிட்டு நீர் தெளித்து ஒரு கோலம் மலரின் கடல் ஒன்று திறக்கின்றதா மௌனம் வெளியே
இப்படி எத்தனையோ நல்ல பாடல்களை வண்ணத்திரை காலம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அது தெரியாம ஒரு சின்ன சின்ன பாடல்களை வச்சு பேசக்கூடாது. எனவே மக்கள் மனங்களில்